கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லயுமே இதை ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஒரே ஒரு டம்ளர் அரிசி இருந்தா போதும். இது செய்யறதுக்கான நேரம் ரொம்பவும் கம்மி தான். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரிசியை சேர்த்து அப்படியே பொரியரிசியை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல. அரிசியை கருகாம இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, வாசத்துக்காக கொஞ்சமாக நெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 3/4 டம்ளர் வெல்லம், அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஜீனி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா நெய்யில் பொரிச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதோட வேலையே முடிஞ்சது. இதை இப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைனா உருண்டை பிடிச்சி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். இப்போ மாதிரி அப்போல்லாம் எந்த ஸ்நாக்ஸும் பெருசாக இருக்காது. இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டுக்கிறது. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது அதிகமாக இதை தான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருக்கேன். அரிசியை பொரித்து அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.